அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் 3 ரோசஸ் ஸ்மைலி. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுத்தா வேணான்னு சொல்லிவிடுவோம். இங்கே நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக பசங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க அது எப்படி செய்யலாம் பார்த்துலாம். அதுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூடவா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மூடியை போட்டு ஊறட்டும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு பாருங்கள். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியில் தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இது பிழிஞ்சு விட்டுக்க போகிறோம். இதில் நம்ம இந்த மாதிரி முறுக்கு பிழிகிற உரல் இருக்கும் பாருங்கள். அதில் நம்ம இந்த கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடியை போட்டு நல்லா அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நம்ம இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் பசங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் டக்குன்னு கேட்டோன்னாக்கா பசங்களுக்கு டக்குன்னு வேணான்னு சொல்லாமல் நம்ம உடனே செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன். திருப்பியும் 2வது தடவையும் அதை மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். எல்லாத்தையும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து நம்ம கூலான தண்ணியில் சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது ரொம்ப குலையாமல் இருக்கும். திருப்பியும் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி வடிகட்டிட்டு நம்ம தண்ணி ஆறின தண்ணியில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வடிகட்டி பாருங்கள். எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ நூடுல்ஸு அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். நல்லா அதை விட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க பசங்களுக்கு. இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக நான் ஒரு 2 கேரட்டு இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு கேப்சிகமும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் டக்குன்னு கேட்டோன்னாக்கா டக்குன்னு ஒரு 5 செகண்ட் தான் ஆகும். ரொம்ப நேரமும் ஆகாது. நம்ம இந்த மாவு பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். மீதி நாள் டக்குன்னு நம்ம பிழிஞ்சோமா இந்த வெங்காயம்லாம் எடுத்து போட்டு நம்ம வதக்கி விட்டோனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டான நம்ம உடனே செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 2 வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இது கூட ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது கூட கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட நான் மேகி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டோம் நம்ம. இப்போ இது கூட நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு முட்டை சேர்த்தாச்சு. இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா முட்டை வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ நூடுல்ஸ் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். அதை இது கூட இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இது கூட பாதி லெமன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. 1 கப் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க. பசங்களுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வீட்டிலேயே எதுவும் இல்லைனாக்கா பரவாயில்ல
பசங்களுக்கு ஹெல்த்தியான நம்ம கையாலேயே நம்ம நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன்.